ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 13 லீடர்ஸ் வந்து வரல. ஸோ இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து YouTubeல போட்டு தருவாங்க. அந்த பேலன்ஸ் இருக்க 13 லீடர்ஸையும் கம்பல்சரி பாத்துற சொல்லுங்க. ஏன்னா வந்து இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்த மாரி தான் நியூவா வந்து இன்வைட் லிங்க் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அத குரூப்ல போட்டோம். வெல்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? அத பார்த்து முடிச்ச உடனே ஐடி போட்டவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடி போட்டவங்க இல்ல. அந்த குரூப்ல வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணி வெல்கம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? வெல்கம் பண்ணது லீடரா இருந்தாலும், நம்பர் ஆட் பண்ணதோ, இல்ல வந்து ட்ரெய்னிங் பார்க்க வச்சு எடுத்த பெர்சன் வந்து என்ன பண்ணணும்னா, இண்டிவிஜுவலா ஒரு ஃபார்மேட் அனுப்பணும். அந்த ஃபார்மேட்ல ஒண்ணுமே இல்ல. 5ஏ 5 விஷயம் தான். அவங்களோட நேமு, அவங்களோட பெர்சன்டேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த 2 லிங்க்குமே பார்த்துருப்பாங்கல்ல. அந்த 8% பத்தி சொல்லியிருப்பார் இல்லையா? துபேல் பிரதரு. ஸோ அப்ப இனிஷியலா அவங்க ஜாயின் பண்ணும்போது 5% அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் ஃபில் பண்ண தெரியலையா? பிளாங்க்கா விடுறாங்களா? அத நீங்க சொல்லணும். நீங்க 5% பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட டீம் நேம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த 3 விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். 5% நேமு, டீம் நேம் தெரிஞ்சிருக்கணும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் பத்தி தான். டைரக்ட் செல்லிங் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அந்த வீடியோ பத்தி அப்படின்ற மாரி இருக்கும். 5த் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதுல எவ்வளவு பாயிண்ட் சொன்னாங்க? இவ்வளவுதான். இந்த 5ஏ 5 விஷயம் தான். இத வந்து நம்ம இண்டிவிஜுவலா அனுப்பணும். அத பார்த்துட்டு இத ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னா, அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லைன்னா, அவங்க பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்கள வந்து அத ஃபாலோ பண்ண வைக்கணும். சப்போஸ் அவங்க ஃபார்மேட்ட வந்து ஃபில் பண்ணவே இல்ல உங்களோட கால்ஸே எடுக்கல அப்படின்னா, அவங்க வந்து ஜஸ்ட் வெறும் எல்டிபி ட்ரெய்னிங்க பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தாங்களே தவிர, பண்ணணும்னு வரலன்னு அர்த்தம். சரிங்களா? மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்கே தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வெல்கம் மெசேஜ ரொம்ப ஷார்ட்டா சுருக்கி இருக்கும். எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லீடர்ஸ் எல்லாருமே. ஒரு நிமிஷம். அதே மாரி அதுல வெல்த்ன்றது 2 எல் மட்டும் போட்டுக்கோங்க. நான் அத கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ நான் இன்னைக்கு மீட்டிங்ல பேசுற விஷயம் என்ன அப்படின்றது இதுதான். ஸோ லாஸ்ட்ல இருக்கு இல்லையா? அந்த வெல்த்ன்றத வந்து டபுள் எல்லா போட்டுக்கோங்க. விஷ் யூ வெல்த்ன்றது. சரிங்களா? அவ்வளவுதான். அது மட்டும் தான். இத அப்படியே ஃபார்வர்ட் பண்றேன். அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2டே 2 லிங்க் தான். ரொம்ப சிம்பிள். டைரக்ட் செல்லிங்னா என்ன? எது இல்லீகல், எது லீகல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கும். செகண்ட் லிங்க்ல அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அத ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. எப்படி லிஸ்ட் எடுக்கணும், நம்ம என்ன பண்ணணும், 3 பாயிண்ட்ஸ் கோல்டன் வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த 2த்தையும் அவங்கள பார்க்க வச்சு, அந்த இண்டிவிஜுவலா அந்த ஃபார்மேட்ல அவங்களோட நேமு, அவங்களோட லெவலு, அவங்களோட டீம் நேம், டைரக்ட் செல்லிங் பத்தின அந்த வீடியோ பத்தின ஒப்பீனியன்ஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% எவ்வளோ பாயிண்ட்ஸ். ஸோ இத மட்டும் அவங்ககிட்ட கேட்டுருங்க. கேட்டுட்டு உங்களுக்கு ஃபில் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சரவணன் சாரோட வாய்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே அனுப்பிவிட்டுருங்க. இதோட அட்டாச் பண்ணி, அந்த ஃபார்மேட்டோட அட்டாச் பண்ணி சரவணன் சாரோட வாய்ஸுமே அனுப்பிடுங்க. ஸோ இது வந்து தேவி சிஸ்டர் வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஹைட் அண்ட் சீக் குரூப்னா என்னன்னு தெரியாது. ட்ரைனிங் ப்ராசஸ்ல என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதோட பாயிண்ட்ஸை நோட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது வந்து இண்டிவிஜுவலா நீங்க வெரிஃபிகேஷன் கால் முடிக்கும் பொழுது இந்த மாதிரி 2 குரூப்ல உங்களை ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத இதை இண்டிவிஜுவலா ஃபார்மேட் அனுப்பிட்டு வெரிஃபிகேஷன் கால்லையும் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏன்னா நெறைய பேர் வந்து வெஸ்டீஜோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வெஸ்டீஜ் எந்த இதுல பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நோக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க தெரியாமலே வெஸ்டீஜ பத்தி தப்பா நெறைய பேசுறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இத வந்து அவங்கள படிக்க சொல்லிடுங்க. ஜஸ்ட் இந்த ஒரு இது மட்டும் இமேஜ மட்டும் படிக்க சொல்லிடுங்க. அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ குரோத் ஒவ்வொரு வருஷமும் அடைஞ்சுட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களோட குவாலிட்டியில என்ன மாரி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட விஷன் என்ன? ஏன்னா வந்து சும்மா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம பண்ணிட்டே இருக்காங்கன்னா, எப்ப வேணாலும் சாத்த முடியும். எப்பனாலும் சாத்திட்டு போயிருவாங்க, ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க வந்து ஒவ்வொரு வெஸ்டீஜ் ஷாப்லயும் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, நுங்கம்பாக்கம்லயும் சரி, திருச்சிலயும் சரி, அவங்களோட விஷன் அண்ட் மிஷன பெருசா ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க. அப்ப இது வந்து அவங்க நினைச்சிருந்தா அவங்க மட்டும் அந்த ஆப்ல மட்டும் வெப்சைட்ல மட்டும் வச்சிருக்கலாம். ஆனா அந்த டிஎல்சிப்ல இருக்கவங்களுக்கும் அத பத்தி தெரியணும். அப்ப அப்ப வரக்கூடிய கஸ்டமர அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்குமே இது போய் சேரும். நம்மளுக்கு எப்படி ட்ரெய்னிங் இங்க வைக்கிறாங்களோ, அதே மாரி டிஎல்சிப்ல இருக்கவங்களுக்கும் நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ், திருச்சி ஆஃபீஸ் இவங்க எல்லாருக்குமே ட்ரெய்னிங்ஸ் வைப்பாங்க. மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 மந்த் ஒன்ஸோ. ஸோ அந்த மாரி அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ட்ரெய்னிங் வைப்பாங்க. அதுல நம்மளோட விஷன் அண்ட் மிஷன ஸ்ட்ராங்கா அவங்களுக்கும் சொல்வாங்க. சரிங்களா?
ஸோ அப்ப இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம கம்பெனி தான் அது. வெஸ்டீஜ்ன்றது நம்ம எடுத்திருக்க ஒரு பிசினஸ் தான். அப்ப நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட மிஷன் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனாலதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் உள்ள ஜாயின் ஆகும்பொழுது சின்ன லைன் தான் பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2 லைன் தான். டு ஹெல்ப் பீப்புள் லிவ் எ லைஃப் ஆஃப் எக்கானமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆன் தர் ஓன் டேர்ம்ஸ். அதாவது அவங்க சொந்த விருப்பப்படி அவங்க பொருளாதார சூழ்நிலையில நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். மத்தவங்களோட லைஃபை மாத்தி அவங்க வாழணும் அப்படின்றதுதான் விஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு க்ரோ டு குளோபல் ஸ்கேல் அண்ட் பிகம் த பெஞ்ச்மார்க் இன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அவங்களோட மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெஞ்ச்மார்க்னா என்னன்னு சொல்லுவோம். நம்ம படிக்கும் பொழுது எழுதி வச்சுட்டு வரும் இல்லையா, காம்பஸ்ல திரும்ப போய் பார்க்கும்போது அந்த பெஞ்ச்ல அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ அழியாத ஒரு சுவடை வந்து டைரக்ட் செல்லிங்ல உருவாக்கணும் அப்படின்றதுதான் வெஸ்டீஜோட மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தெளிவா இருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுல. ஸோ இதை அவங்க கண்டிப்பா புதுசா வரவங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ இதை வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்க வேண்டாம், நான் ஃபார்வர்ட் பண்றேன். அப்படி இல்லைனாலும் இதை எப்படி பார்க்கலான்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் செகண்ட். நம்மளோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல இந்த செகண்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணதுமே இங்க டாப்ல வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு 3 கோடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதுல அபவுட் வெஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த அபவுட் வெஸ்டேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா. இப்போ நீங்களுமே நம்மளோட வெப்சைட் இருக்குன்றத ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி புரிய வைங்க. அவங்களா ஓப்பன் பண்ணணும், அவங்களா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ஷார்ட் பாயிண்ட் செக் பண்றது எல்லாத்தையுமே வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நாளைக்கும் மொத்தமா ஒரே நாள்ல சொல்லி தர வேண்டாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா. அதே மாதிரி நீங்க இண்டிவிஜுவலா அந்த ஃபார்மேட் அனுப்பும் பொழுது விஷன் அண்ட் மிஷனையும் அனுப்பி விட்டுருங்க, சரவணன் சார் வாய்ஸ் அனுப்பி விட்டுருங்க, கன்சல்சி ஆஃபர் பத்தி அனுப்பி விட்டுருங்க. இந்த 4 மட்டும் அனுப்புங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள இன்னைக்கு நைட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின டவுட்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கலாம் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை வைங்க. சப்போஸ் அவங்க கேட்கலையா, நீங்களே ட்ரைனிங் கால் பண்ணும்பொழுது நான் காலையில அனுப்புனேன், இல்லை மத்தியானம் அனுப்புனேன், ஈவினிங் அனுப்புனேன் இல்லையா, அந்த 4மே பார்த்துட்டீங்களா, அதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்க. கேட்கலையா, நீங்க அதை பத்தின கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்டிபி வந்து எப்படி ஷேர் பண்ணணும்ன்றது எல்லாருக்குமே தெரியுமா. சரவணன் சார் ஆர்டர் பை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, நானும் எல்டிபில வந்து உங்களுக்கு 1 2 3 போட்டு அனுப்பியிருந்தால எல்லாருக்குமே தெரியுமா. சேட் எல்லாரும் பண்ற மாதிரி இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருமே பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியுமா எல்டிபி லிங்கை வந்து எப்படி ஷேர் பண்ணணும், எதை ஃபர்ஸ்ட் அனுப்பணும், எதை அடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடிஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, குரூப்ல ஆட் பண்ணிட்டும் இருக்கீங்க. சரிங்களா. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடிஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வருது அப்படின்னும் பொழுது நம்மளும் ட்ரை பண்ணா கண்டிப்பா வரும். ஸோ எந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து நீங்க எந்த மாதிரி பிளேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா டெலகிராம்ல ட்ரை பண்ணுங்க. டெலகிராம் ட்ரை பண்றது எப்படின்னு தெரியுமா எல்லாருக்குமே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ட்ரை பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா, திரும்ப அந்த பர்சன் கடைசியா ஒரு பர்சன் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லி அதுல இருந்து எடுங்க. அதுக்கப்புறம் வந்து டெலகிராம்ல நிறைய குரூப்ஸ் நீங்களே சர்ச் பண்ணலாம். ஓகே. ஏன்னா மக்கள் அதிகமா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் தான். டெலகிராம்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க, நீங்க அவங்களையுமே அப்ரோச் பண்ணலாம். சப்போஸ் தெரியாதவங்களையும் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்கெல்லாம் டிராவல் ஆகுறீங்களோ, இந்த நொளம்பூர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருநின்றவூர் ப்ளூ ஸ்டார்ஸ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் பிசினஸ் குரூப். ஸோ இதெல்லாமே நாங்க எங்க டிராவல் பண்றோமோ அங்கங்க ஒரு ஒரு குரூப்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்ப அந்த குரூப்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த பீப்புள் நியர்பை இருக்கு இல்லையா, இதை வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியர்பை என்ன குரூப்ஸ் இருக்குன்னு காட்டிடும். யார் யார் எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, அவங்க பேர் என்ன,
எல்லாமே இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவல் பர்சன். குரூப்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். இது எல்லாமே குரூப். 6 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்க சேட் பண்ண வேண்டாம். 22 95 70 அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அது பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஜென்ஸ் நேம்ல போட்டுக்கோங்க. லேடிஸ் ட்ரை பண்றீங்கன்னா ஜென்ஸ் நேம் போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்க இன்னொரு சிம் வச்சிருக்கீங்கன்னா அந்த சிம் வச்சுக்கலாம். பிசினஸ் சிம் வச்சிருக்கீங்கன்னா அந்த சிம் வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு பீப்புள் நியர்பைல போயிட்டு இண்டிவிஜுவலா ட்ரை பண்றீங்க. இப்ப திடீர்னு வந்து அடுத்த ஸ்டாப்பிங் கடைக்கு போறீங்கன்னா அந்த இடத்துலயும் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல வந்து கோயிலுக்கு போறீங்கன்னா அங்க ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குது, எப்பெல்லாம் டிராவல் பண்றீங்களோ அந்த டைம்ல உங்களால இன்வைட் பண்ண முடியலனாலும் அந்தந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிட்ட பிறகு கூட அவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உடனே உள்ள போயிட்டு போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. அந்த குரூப்ல என்ன மாதிரி டீசெண்டா தான் நடக்குதா, வெறும் ஒர்க் ரிலேட்டடா எதுவும் தப்பான ஒரு குரூப்பா இல்லாம மூவ் ஆகுதான்னு பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு மணி மைண்டடான ஒரு பீப்புள் தான் உள்ள இருக்காங்க. அப்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, அந்த திருநென்ற ஒரு ப்ளூ ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, 150 மெம்பர்ஸ். ஒரு சில குரூப்லாம் நம்ம வந்து சேட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒன்லி அட்மின்ஸ்ன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா இந்த குரூப் வந்து இதுக்காகவே தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இதுல யார் வேணாலும் சேட் பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரி குரூப்ல சேட் பண்ண முடியாம இருந்ததுன்னா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இண்டிவிஜுவலா உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க அவங்களோட நேம், அவங்களோட டிபியை பாருங்க. டீசெண்டா தான் இருக்கா? ஓகே. உள்ள போயிட்டு நம்ம அவங்களுக்கு பண்ணலாம். ஸோ வேற மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்டா இருக்குன்னா டச் கூட பண்ண வேண்டாம், வெளியே வந்துருங்க. சரிங்களா? அப்போ ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு நீங்க அனுப்புறீங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறமா நம்மளோட அந்த சரவணன் சார் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனுப்ப வேண்டியதை அனுப்புங்க. ஸோ நம்மளுக்கு பீப்புள் நிறைய இடத்துல இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஏரியால இருக்காங்க. நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் இல்லை நான் டிராவலே ஆக மாட்டேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஹிந்தி குரூப்ஸும் இருக்கும். நீங்க தமிழ் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கூட ஜாயின் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்ல ஜாயின் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஏற்கனவே போட்ட இமேஜ்லாம் போடாதீங்க, அது உங்களுக்கே தெரியும். நம்ம நியூவா வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எதுவுமே கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னாலும் ஜஸ்ட் உங்களோட 5 பாயிண்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயத்த அதுல தெரிவிக்கிற மாதிரி நீங்க போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா உங்களுக்கு? தேவி சிஸ்டர், ஒரே நிமிஷம் ஒரு பால். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ எல்லா வீடியோஸுமே குரூப்ல போட்ட லிங்கை பார்த்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. தேவி சிஸ்டர் உங்களை அன்வைட் பண்றேன்ப்பா. ஓகே ஓகேக்கா. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம அந்த ஒரு குரூப்ல ஜாயின் பண்றோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமா இருக்கும் பார்த்திருக்கீங்களா, 1K அப்புறம் 2K 3K அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கீழே வந்துட்டு காட்ட மாட்டேது இல்லக்கா, சப்ஸ்கிரைபர் காட்டாம அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோ இல்ல இமேஜஸோ இந்த மாதிரிதான் காட்டுது. இப்ப அந்த குரூப்ல எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் தானே? சோ அப்ப நம்ம அதுல இருந்து லெஃப்ட் ஆகி வெளியே வந்துடலாமா? இல்ல, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணுமே போடாம பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பரை மட்டும் போட்டுட்டு லிங்கை விட்டு நீங்க சைலண்டா இருந்துருங்க. உள்ள ஜாயின் ஆகி உங்க லிங்க் வருவாங்க. உங்களுக்கு வேணா அது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா அத்தனை பேருக்கும் நீங்க போட்ட மெசேஜ் தெரியும். போட்டுட்டு நீங்க சைலண்டா இருங்க. உள்ள வந்து ஜாயின் ஆவாங்க இல்லையா, அப்ப அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. சரி ஓகே. சப்போஸ் அட்மின் வந்துட்டு இப்ப நான் அதை பாத்துட்டு நம்மள வெளியே ரிமூவ் பண்ணிட்டாங்கனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல.
அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த குரூப் போக வேண்டியதுதான். ஓகே ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு விசிபிளா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 200 பேர் இருக்கிற மாதிரி விசிபிளா இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஆமா, 500 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அதுல நிறைய குரூப்ஸ் இருக்கும். பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் பிசினஸ், ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு, இன்டர்நெட் ஜாபு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஜாப் சீக்கர்ஸ், தமிழ்நாடு ஜாப் சீக்கர்ஸ், ஒவ்வொரு ஊருக்கும் ஜாப் சீக்கர்ஸ் இருக்கும். திருநெல்வேலி, திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த மாதிரி நீங்களே டைப் பண்ணீங்கன்னா நிறைய குரூப்ஸ் காட்டும். ஏரியா வைஸ் காட்டும். ஏரியா வைஸா காட்டும். நம்ம அதுல போய் ஜாயின் பண்ணிட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா யார் ஜாயின் பண்ணாலும் டெலிகிராம்ல நம்மளுக்கு காட்டும். இண்டிவிஜுவலா கூட ஒரு ஹாய் போட்டு ஃப்ரெண்ட்லியா ஒரு சேட் பண்ணிட்டு ஒரு 4 days 3 days சேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஓபன் பண்ணலாம் பிசினஸ் பத்தி. ஓகேக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்க குரூப்ல. இதுவே வந்துட்டு இண்டிவிஜுவல், அதாவது நிறைய பேர் இருக்கிறது தனித்தனியா காட்டுது அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலா போய் மெசேஜ் பண்ணணும். இண்டிவிஜுவலா தான் பண்ணணும். நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த குரூப்ல வந்துட்டு நம்மளால பேர் இருக்கிற பர்சன்ஸ பார்க்க முடியலன்ற குரூப்ல போட்டுடலாம். பார்க்க முடியலங்கிற பர்சனுக்கு தான், அதாவது பார்க்க அக்சஸ் பண்ண முடியல, அங்க இருக்கிற கான்டாக்ட் யாருன்னே தெரியலங்கிற இடத்துல நம்ம குரூப்ல மெசேஜ் பண்ணிடலாம். ஆனா நிறைய பேர் தனித்தனியா இண்டிவிஜுவலா தெரியுறாங்கன்னா அவங்களுக்கு போய் பர்சனலா மெசேஜ் பண்ணணும்ன்றீங்க. பர்சனலா தான் அனுப்பணும்ன்ற அந்த மாதிரி குரூப்ல நம்ம குரூப்ல போட வேண்டாம்ன்ற. ஏன்னா சரி. 100 அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஓகே ஓகேக்கா. ஓகேம்மா. சுபேல் பிரதர் உங்களை அன்மியூட் பண்றப்பா. ஹலோ அக்கா, கேக்குதுங்களா என்னோட வாய்ஸ்? கிளியரா இருக்குப்பா, சொல்லுங்கப்பா. அக்கா, இப்போ வாட்ஸ்அப்லலாம் சேனல் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல? ஆமா. இந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணி மூவ் பண்ணலாமா? சேனல் ஓப்பன் பண்ணி என்ன போட போறீங்க அதுல? இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி தான் போடலான் இருக்கேன். இல்ல வாட்ஸ்அப்ல வந்து ஃபார்வர்ட் பண்ணா போயிட்டே இருக்கும், ஃபார்வர்டா போயிட்டே இருக்கும். ஸோ அதனால அதுல ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே, சேனல் வந்து இப்ப சரவணன் சார் கூட வச்சிருக்காரு. என்ன மாதிரி சொல்றீங்க? சேனல் ஓபன் பண்ணிட்டு எப்படி யாரெல்லாம் ஆட் ஆவாங்கன்னு சொல்றீங்க? நீங்க தானே ஆட் பண்ணணும் அதுல கூட. சேனல் லிங்க் அனுப்பிட்டு டெலிகிராம் சொன்னீங்கல்ல, டெலிகிராம்ல ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா. நம்பர் கொடுத்தா கொஞ்சம் அன்ஈஸியா நினைச்சுக்கோங்க. என்ன நம்பர்லாம் தராங்க, எப்படி உங்கள்ட்ட அந்த மாதிரி கேட்கறது பதிலாக நம்ம சேனல் கொடுத்தோம்னா ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்து முடிச்சுட்டு நம்பர் வாங்கலாம்ல. ஓகே, இப்ப சேனல்ல வந்து ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க. சரவணன் சார் ஓபன் பண்றேன். ஓகே. வந்து யாரையும் பார்க்க முடியாது, நம்பர் பார்க்க முடியாதுப்பா. நம்பர் பார்க்க முடியாதுங்களா? ஓகே. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு நீங்க ஒரே தடவை போட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்க முடியுமே தவிர, ஆனா அத்தனை பேரும் இது சேனல் உருவாக்குனவர் பார்க்கலாமே நம்பரு. ஹலோ அக்கா, கேக்குதுங்களா? இன்னொரு சேனல் பாக்குற, ஒரே நிமிஷம் இருங்க. இது வந்து பப்ளிக் சேனல் நினைக்கிறேன். பாருங்க, ஆனா எந்த அளவுக்கு அது வந்து உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆச்சுங்கக்கா. ஹலோ, இப்ப கேக்குதாப்பா? கேக்குதுங்கக்கா, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றேன். ஓகே ஓகே. அதே சேனல் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் வைக்கலாம், டெலிகிராம்லயும் வைக்கலாம். வச்சு உள்ள வந்துட்ட பிறகு அவங்களுக்கு அனுப்பலான்றீங்க. ஆனா அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியுமா, இல்ல அப்படியே உள்ள இருப்பாங்களா? வெளியில வரலாங்கக்கா. அன்ஃபாலோ கொடுத்தா அன்ஃபாலோ ஆயிடும். ஓகே ஓகே. ஓகேங்கக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில வந்து இன்ஃபர்மேஷன் போடுறோம் இல்லையா, கரெக்டா ஒரு 7 மணி இல்ல 7:15 வந்துரும். நம்ம லீடர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேலையா தான் இருப்போம், நான் இல்லைன்னு சொல்லல. 5 நிமிஷம் தான் இல்லையா, ஒரு டீ காஃபி குடிக்கிற டைம். நான் எல்லாருக்குமே சொல்ற மாதிரியே தான், மற்றவங்களுக்கு வெரிஃபிகேஷன் கால்க்கோ இல்ல ஒர்க்குக்கோ சொல்ற மாதிரி தான். அந்த 5 நிமிஷத்தை நம்மளால கண்டிப்பா ஒதுக்க முடியும்.
அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளவே நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை போட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல உட்காருங்க. யாரெல்லாம் உங்க டீம் மெம்பர்ஸ் போட்டுட்டாங்கன்னு பாருங்க. போடாதவங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணி அத பார்க்க வைங்க. ரெகுலரா நம்ம ஒரு 5 தடவ சொல்ல சொல்ல தான் அத அவங்க பழக்கத்துல கொண்டு வருவாங்க. இந்த விஷயத்த சொல்லியே சொல்லுங்க. காலையில நம்ம எல்லாருமே பிஸியா தான் இருப்போம். இல்லன்னு நான் சொல்லலப்பா. ஆனா காலையில குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நல்லா பதியுன்றதுனால தான் அத அப்படி குடுக்குறாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல காஃபி குடிக்கிற டைமு, இல்ல வந்து டிஃபன் சாப்பிடுற டைம், அந்த டைம்ல அந்த 5 நிமிஷத்த ஒதுக்கி உங்களோட வாய்ஸ போட்டுருங்க. நீங்க வந்து ஆக்டிவ் லிஸ்ட்டுக்குள்ள வந்துருவீங்க. இன்ஆக்டிவ் லிஸ்ட்டுக்குள்ள எப்பவுமே நம்ம போக்கூடாது. ஒரு பிசினஸ் பண்றோம் நம்ப அப்படின்ற மாரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ட்ரெய்னிங்ல மிஸ் ஆகுறாங்களோ, கண்டிப்பா யூடியூப் லிங்க் அனுப்பி அவங்கள பார்க்க வச்சு ஃபீட்பேக் வாங்குங்க. நான் லீடர்ஸ்க்கே வாங்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ அத ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உங்க டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லோகோ மாத்திட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. இன்னும் லீடர்ஸே மாத்தல. இளங்கோவன் பிரதர் மாத்தல, அனுசித்ரா சிஸ்டர் மாத்தல, தீபக் பிரதர் மாத்தல. ஸோ நீங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லோகோவ சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு இது ஃபாலோ பண்றோம், சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்னா அப்படியே நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ நான் வந்து என்னோட லிங்க்ல ஜாயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிஎன்டின்னு வந்துரும். இதே வந்து மணி பிரதரோட லிங்க்ல ஜாயின் ஆகுறேன், ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா, எனக்கு அவங்க என்ன செட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வரும். ஸோ அதனால கொஞ்சம் எல்லாருமே இத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஐடிஸ் எடுங்க. ஐடிஸ் எடுக்காம மட்டும் இருந்துறாதீங்க. ஏன்னா இப்போ இந்த 6 மந்த் போடக்கூடிய எஃபோர்ட் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த பார்ட் 2ல உங்களுக்கு வந்து பெரிய ரிசல்ட்ட குடுக்கும். இப்பயும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா, அப்ப பயங்கர எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். பார்ட் 2வே க்ளோஸ் ஆயிடும். அப்ப நம்ம ஸ்கீம் ஃபண்ட் எடுக்க முடியாது. இது ஒரு சான்ஸ் 2ஆ பிரிச்சு குடுத்துருக்காங்க உங்களுக்கு. பார்ட் 1ல ஃபுல்லா எஃபோர்ட் போடுங்க. ஒரு சின்ன டீம உருவாக்கிடுங்க. அந்த டீம வச்சு பார்ட் 2ல ஸ்கீம் ஃபண்ட் எடுங்க. ஸ்கீம் ஃபண்ட் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம் சாதாரணமா கொஞ்சம் தான் வரும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா கண்டிப்பா அது ஒரு வொர்த்தா தான் இருக்கும். ஒரு 10,000லேருந்து ஒரு 30,000க்குள்ள தான் இருக்கும். நம்ம குடுக்குற பிசினஸ் பொறுத்து. ஏன்னா டார்கெட் அந்த மாரி வச்சிருக்காங்க. அதனால அத மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இன்கம் இல்லாத இருந்த நம்ப, அதாவது நான் காமனா சொல்றேன் நான் குவாலிஃபைடு இல்ல 5% 8% எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன். இவ்வளவு நாள் இன்கம் பார்க்காத நம்ம சேர்ந்த மாதிரி ஒரே டைம்ல அந்த இன்கம் பாத்துற முடியும். சரிங்களா? இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடிஸ் தான் வரலையா? இல்ல ஐடிஸை நிக்க வைக்க முடியலையா? ஸோ என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி எனக்கு கால் பண்ணுங்க. உங்களோட 5%க்கு எனக்கு கால் போட்டு விடுங்க. ஏன்னா நான் இப்ப 2, 3 லீடர்ஸ்க்கு நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஏன் இவங்க வரல? ஏன் இவங்க இன்ஆக்டிவ் ஆனாங்க? அவங்களுக்கு எனக்கு கால் போடுங்க. நம்பர் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு கால் எடுக்கலையா? எனக்கு சொல்லுங்க. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நம்பர்ஸ் எடுக்கலையா? அவங்களோட அப்ளைன்க்கு அந்த நம்பரை கொடுத்து நீங்க லைன்ல கண்டிப்பா இருக்கணும். அந்த கால் வந்து போட்டு அவங்கள என்ன எதனால என்ன ரீசனால ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்களா? இல்ல வீட்ல வேணான்னு சொன்னாங்களா? என்ன ரீசனால இவங்களே போயிடுறாங்களா? அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்ப ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா, அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புதுசா வந்துட்டு நம்மளோட வெஸ்டீஜோட நேம் இது எப்பயோ நடந்துட்டு இருக்கது அந்த 3 வருஷமா இதே தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் லீடர்ஸ் நீங்க வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நம்மளோட கான்செப்ட் என்ன? நம்ம வந்து ஏன் வந்து யூனிக்கா பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளது ஏன் லீகலு? ஸோ இதுக்கான ஒரு 10 பாயிண்ட்ஸ கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். யாராச்சும் ஒரு லீடர்ஸ் வந்து இப்ப இந்த லீடர்ஸ் மீட்டிங்ல தெளிவா சொல்ல முடியுமா? ஏன் நம்மளோடது யூனிக் கான்செப்ட்டா இருக்கு? ஏன் லீகலா வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத. ஏன்னா வெரிஃபிகேஷன் கால்ல வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்க உங்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அவங்களுக்கு பதிலடி குடுக்கணும். ஸோ அந்த மீட்டிங் நம்ம எடுப்போம். ஏற்கனவே நிறைய தடவை எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்ப திரும்ப எடுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி லீடர்ஸ் நீங்க வந்து 5% உள்ள வரவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இப்ப சொல்லிக் கொடுத்தேன் பாத்தீங்களா? ஸ்டார்ட் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லணும். கன்சல்டன்சி ஆஃபர் பத்தி சொல்லணும். பிசினஸ்னா என்ன, ஜாப்னா என்னன்னு சொல்லணும். ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ள சொல்லி கொடுத்துடணும். ஒரே நாள்ல சொல்லி கொடுக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? சொல்லி கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. இப்ப நான் இதை சொன்னேனே உங்களுக்கு அது புரிஞ்சுதா அப்படின்ற கொஸ்டின் அந்த இதுலயே கேளுங்க. அதே மாதிரி லீடர்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா நீங்க பேசும் பொழுது வெறும் பிசினஸ் மைண்ட்ல மட்டும் பேசாதீங்க. சரிங்களா? அவங்க வந்து பர்சனலா வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர்ல இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல பிசினஸை மட்டும் பேசாதீங்க. என்னாச்சு சிஸ்டர் இன்னைக்கு டல்லா பேசுறீங்க, எப்பவுமே போல்டா இருக்கும் அப்படின்னு கேளுங்க. அப்புறம் ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பேச்ச மாத்தி, ஏன்னா ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் பிசினஸ்க்குள்ள வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஃபுல்லா பிசினஸ் மைண்டோட கொண்டு போகாம அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன, அதுக்கு இந்த இடத்துல எந்த ஸ்டேஜ் என்ன லெவல் அதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பாண்டிங் ஆகுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட பிசினஸ்க்கே மெயினான ஒரு ஸ்ட்ராங் பில்லர் என்னன்னா அப்லைனுக்கும் டவுன்லைனுக்கும் ஒரு பாண்டிங். சரிங்களா? அந்த பாண்டிங் ஆகுங்க. ரொம்ப
குடும்ப கதையை பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மேலோட்டமா அதை கொஞ்சம் பேசி பிசினஸையும் கொஞ்சம் பேசணும். ஓகேப்பா, இவ்வளவு கஷ்டமா இருக்கா உங்களுக்கு, ஓகே உள்ள வாங்க, அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கடவுள் உங்களுக்கு காட்டியிருக்காரு, இப்படிலாம் பிளான் பண்ணுங்க, இதெல்லாம் பேசுங்க. நீங்க ஃபுல்லா கொடுக்க தேவையில்ல டைமை, ஜஸ்ட் ஒரு 2 hours கொடுங்க. நான் என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆகி நீங்க இன்கம்குள்ள வந்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்புறம் அவங்க குழந்தைங்க சவுண்ட் பின்னாடி கேட்குதுன்னா, குழந்தைங்களுக்கு அடுத்த பர்த்டேக்கு நீங்க ஏதாச்சும் கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியும் சிஸ்டர் வெஸ்டேஜ் இன்கம்ல அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவங்களோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பேசுங்க. ஸோ வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? 7:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எவ்ரி டியூஸ்டே வந்து இதே 7 o'clock லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு 7 மணிக்கு ஒரு ஓகே தேவி சிஸ்டர் உங்களை அட்மிட் பண்றேன்ப்பா. நாளைக்கு காலையில 7 மணிக்கு போடக்கூடிய நாலேஜை லீடர்ஸ் முதல்ல பார்த்துட்டு, நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய நியூ நம்பர்ஸ் தான் இருக்கு. அந்த நியூ நம்பர்ஸ்லாம் மெசேஜை பாக்குறாங்களா, எடுத்துக்கிறாங்களா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க இன்ட்ரெஸ்டா பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதையும் பாருங்க. ரெகுலரா நம்ம வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து டீம் சைட்ல இருந்து ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஒரு ரெகக்னேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ டீம் நல்லா டெவலப் ஆகி போச்சுன்னா லீடர்ஸ்லாம் நம்ம சேர்ந்து கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். தேவி சிஸ்டர் அன்மிட் பண்ணிட்டு பேசுங்கப்பா. அக்கா, நம்மளுடைய சைட்ல வந்துட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ட்ரைனிங் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லைங்களா? சோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்காக்கா? ஹெல்த் சப்ளிமெண்ட், அக்ரி ப்ராடக்ட், இதுக்கு ஏதாவது ட்ரைனிங் கிடைக்குமா? நான் அக்ரிக்கு வந்து வினோத் பிரதர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் எப்போ ஃப்ரீயா இருக்காரோ அப்போ நம்ம டீமுக்காக நம்ம ஒரு தடவை எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் ட்ரைனிங்கும் சரி, அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கும் சரி, ஒரு முறை நம்ம எடுக்க சொல்லலாம். மனிதர்கிட்ட நான் பேசுறேன். இல்லக்கா, வீக்லி ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம், அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் ஓரியன்டான ஒரு நாலேஜ் கொடுக்கணும். இப்போ எஃப்எம்சிஜி எல்லாம் எப்பவுமே வாங்கிருவாங்க அக்கா. ஆனா சப்ளிமெண்ட்டுக்கு நம்ம நாலேஜ் கொடுத்தா தானே வாங்குவாங்க. சோ அது இப்ப கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ மண்டே தேர்ஸ்டே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆனா இப்போ வந்து மண்டே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டேமே வந்து சரவணன் சார் எடுப்பாரு தான் நினைக்கிறேன். லாஸ்ட் தேர்ஸ்டே எடுத்திருந்தாங்க தானே? என்னதுக்கா லாஸ்ட் தேர்ஸ்டே? சரவணன் சார் தானே எடுத்தாரு. காமன் மீட்டிங் தானே நடந்துச்சு. இல்லக்கா, மணி பிரதர் தானே எடுத்தாரு. அப்படிங்களா? சரி, ஆமா, ஓகே. மணி பிரதர் தான் எடுத்தாரு. நான் மணி பிரதர்கிட்ட பேசுறேன். பிரதர், மண்டே அன்னைக்கு நம்ம வந்து பிசினஸ் நாலேஜ் ட்ரைனிங்கா கொண்டு போகலாம், தேர்ஸ்டே வந்து ப்ராடக்ட் நாலேஜ் ட்ரைனிங்கா கொண்டு போகலாம்னு நான் கேட்குறேன். ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா விஎன்டி ஹோல் டீம் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா நான் அந்த டைமை நான் கேட்டு வாங்கிக்கிறேன், தேர்ஸ்டே மட்டும். ஓகேக்கா. சோ என்னோட சஜஷன் இது, மத்தவங்களோட நீங்க கேட்டுருங்கக்கா. இல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு தான். வெரிகோஸ் வெயின்லயே வந்து பாதிலே நிக்குது. ஸோ நம்ம லீடர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றது ஓகே தானே? சப்ளிமெண்ட் ரிலேட்டடா, அக்ரி ரிலேட்டடா, பியூட்டி ரிலேட்டடா ஓபன் பண்றது. இங்கேயே பியூட்டிக்கு வந்து நீங்க ஓட்டு எடுத்துருங்கக்கா. நீங்க கேட்டீங்கனாலே அவங்களோட சஜஷனும் தெரியும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் வந்து ஓகே இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர். இன்னும் 6 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரி, ஓகே. அதே மாதிரி பியூட்டி ரிலேட்டடா ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு தாரணி சிஸ்டர் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களும் நம்மளோட டீமுக்கு கொடுப்பாங்க. ஸோ மொத்த டீம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் ஆனாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சரவணன் சார் டீம்ல ஜாயின் பண்ணிட்டதுனால அவர் எப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்குறாரோ அப்பதான். ஸோ நான் மணிவிரதத்தை பேசி நம்ம அப்படி கொண்டு போகலாம். சப்ளிமெண்ட் ட்ரைனிங், பியூட்டி ட்ரைனிங், அக்ரி ட்ரைனிங் கொண்டு போகலாம். ஓகே, வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சுபேல் பிரதர். ஸோ இவரோட நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். இவர் பேசி முடிச்சிடும். அக்கா, ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. அக்கா, நானும் அதுதான் சொல்லலான்னு இருந்தேன். என்னோட அப்ளைன் தேவி மேம்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏன் சப்ளிமெண்ட் மீட்டிங் வரலன்னு சொல்லி. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நேற்று ப்ராடக்ட் ஃபீட்பேக் பார்த்து 5% லெவலில் இருக்காரு. உண்மையானே ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நோனின்னு சொன்னீங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நோனினா என்னன்னு கேட்டாரு. ஸோ வந்து நோனி வந்து
நம்மளுக்கு சொல்லுவாங்கப்பா. இனிமே வந்து நம்மளுக்கு வரும். நான் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோலாம் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சும்மா சொல்லாதீங்க. அவன் ஹாஸ்பிட்டல்லாம் போய் சரி பண்ணிட்டு இருக்கான். நோனி கொடுத்தா சரியா போயிருமா அப்படிலாம் கேக்குறாங்க. ஸோ அதனால இங்க வந்து ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் தான். ஆனா ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் வந்து மூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட் ட்ரைனிங் கண்டிப்பா வேணும்க்கா. நானும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் தெய்வ மேம்கிட்ட. ஸோ என்னோட டவுன்லேயே இந்த கொஸ்டின் கேட்கறாரு, நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கறாரு. ஸோ அதனால நீங்க இதுக்கு வந்து என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சரி, ஓகேப்பா, எடுக்கலாம்ப்பா. அதே மாதிரி யாரோ எனக்கு வந்து லீடர்ஸ் கிட்ட பேசும்பொழுது எனக்கு சுகரோட ரிசல்ட் கேட்டிருந்தீங்க, யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் யாருக்கு அனுப்புறதுனே தெரியாம நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரோ நான் கால் பேசும் பொழுது சுகர் ஹை ஆயிடுச்சு, அது வந்து ரிசல்ட் பார்த்தது இருக்கா கம்பேர் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சௌந்தர்யா சிஸ்டரா யாருன்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ யாரோட சைட்ல இருந்தா கேட்டிருந்தீங்க, யாருன்னு எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பிஃபோர் ஆஃப்டர், அதாவது ஹெல்த் சப்ளிமெண்டா இருக்கட்டும், பியூட்டி இதுவா இருக்கட்டும், யூஸ் பண்ணி டெஸ்டிமோனியல் பார்த்து பிடிஎஃப் போட்டிருக்கோம். அது இல்லாம சரவணன் சாரோடது, ஒரே நிமிஷம் இருங்க, சரவணன் சாரோடது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவரோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்போ நான் எங்க போய் தேடுறேன், ஒரு நிமிஷம். நான் ஃபாலோ பண்ணிட்டேன். தேவி சிஸ்டர் என்னைக்கு அனுப்புனாங்கன்னு தெரியுமாப்பா? இதுவா? இல்ல. இப்போ அந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா அக்ரிதும் இருக்கு, அப்புறம் வந்து பியூட்டி இது இருக்கு, ஹெல்த் ரிலேட்டடும் இதுதான். ஸோ இப்போ நான் அனுப்புகிறேன், லீடர்ஸ் குரூப்பில் அனுப்புகிறேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ஏதோ வந்திருக்கு அப்படின்னு நினச்சி பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே பாருங்க எல்லாமே இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்டோட ரிசல்ட், அக்ரியோட ரிசல்ட், ப்ராடக்டோட ரிசல்ட், ஸோ எல்லாமே இருக்கு. உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். எவ்ரி டியூஸ்டே வந்து லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் லீடர்ஸ் மீட்டிங்ல உங்களுக்கு கீழே ஒரு 8% நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அவங்கள அடுத்த வாரம் ட்ரைனிங்ல நம்ம பார்க்க வைக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் பாயிண்ட் இருக்கு, அவங்களுக்கு வந்து டீம் செட் பண்றதுக்கு இன்னும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க தேவைப்படுது, அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ண வைங்க. லீடர்ஸ் எல்லாருமே ஐடிஸ் எடுங்க. ஐடிஸ் எடுத்துட்டு யார் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு கண்டிப்பா கால் போட்டு விடுங்க, சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீடைன் பண்ணுவேன். ஸோ இப்போ 2-3 லீடர் வந்து நல்லா ஆக்டிவாக வந்துட்டு இருக்காங்க. நான் பிஸ்னஸே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்க 2-3 பேர் இப்போ ஆக்டிவாகி வந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம புரிய வச்சோம் அப்படின்னாலே பண்ணுவாங்க. ஸோ அகம் ட்ரைனிங்ல சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. என்னோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கோங்க, நான் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சுக்கிறேன். அடுத்த ட்ரைனிங் 8:50 ட்ரைனிங்க்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் கால் பண்ணி கூப்பிட்டுருங்க. தேங்க்யூ. தேவி சிஸ்டர், ஓகே, ஒரே நிமிஷம் அன்மியூட் பண்ணிட்டேன் சிஸ்டர், கொஞ்சம் வேகமா சொல்லிடுங்களேன். ஓகே ஓகேக்கா, தேங்க்யூக்கா. எனக்கு என்னன்னா இப்போ இந்த 1 வீக் ஃபுல்லாவே வந்துட்டு நம்மளால அந்த அக்ரி அண்ட் பியூட்டி எல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்காக நம்ம ஒரு சாட்டர்டேல ஒரு 5 மணி இல்லைன்னா வந்து சண்டேல ஒரு 5 மணி அந்த மாதிரி ஒரு டைமிங் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்க்கா. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம டீமுக்கு நாலேஜ் வேணும், சரிங்களா? ஓகே. ஸோ கம்ஃபர்டபுளான டைம் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த சண்டேல கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுவும் சொல்றதுக்கு தான்க்கா நான் பண்ணேன். டெலகிராம் குரூப் தானே அது ஃபுல்லா, ஓகேங்களா? சோ அந்த டெலகிராம் குரூப்ல பாத்தீங்கன்னா சோ அவர் கொடுத்திருக்கிறதுல வந்து எல்லாத்துலயும் நீங்க ஒன்னொன்னுத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. ஒன்னொன்னுத்தையும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கக்கா. எல்லாமே டெலகிராம் குரூப் தான். சோ டெலகிராம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதுக்கு டெலகிராம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா நம்ம எப்ப போட்டாலும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்க முடியும். அதனாலதான் வாட்ஸ்அப் சேனலுக்கும் டெலகிராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதுனால தான் அங்க வந்து சரவணன் சார் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. சோ அதை எல்லாருமே கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் போய் அதுல வந்து ஜாயின் ஆயிக்கோங்க. சோ அதுல ஜாயின் ஆகும்போது யார் என்ன டவுட் கேட்டாலுமே அங்க இருந்து டெஸ்டிமோனியல்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியும். சோ அதுல வந்து மொத்தமா 3 ஆமா
நார்மலா நம்மளுடைய ப்ராடக்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். அப்புறமா வந்து அக்ரியோட ரிசல்ட் இருக்கும். அப்புறமா சப்ளிமெண்டோட ரிசல்ட் இருக்கும். அப்புறம் லைஃப் ஸ்டைல்ன்ற இடத்துல வந்து யாரெல்லாம் நம்மளுடைய வெஸ்டீஜ்ல வந்துட்டு நம்மளோட சரவணன் சார் டீம்ல எத்தனை பேர் வந்து வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, நிலம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு லைஃப் ஸ்டைல்ல போட்டிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னும் இம்பார்ட்டன்டான ஒரே ஒரு குரூப் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டீஜ்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஷாப் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல இல்லன்னா கூட இதுல எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸுமே அதுல போய் ஒன்ஸ் ஜாயின் ஆயிடுங்க. சோ ஜாயின் ஆயிட்டு அத வந்து டெலகிராம் குரூப் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 குரூப் வரைக்கும் பின் பண்ணி வச்சுக்க முடியும். சோ அத நீங்க பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு கீழ வரவங்களுக்கு நீங்க எடுத்து குடுக்கறதுக்கும் சரி, ஒரு நியூ பெர்சனுக்கு இப்ப அவங்க அக்ரி ரிலேட்டடா வராங்கன்னா, அப்ப அக்ரி சம்பந்தப்பட்ட ஒரு 4, 5 வீடியோ எடுத்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சோ அதனால நீங்க அந்த குரூப் எல்லாம் பின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கறது என்னோட சைடுல நான் சொல்லணும்னு நினைச்சேன்க்கா. தேங்க்யூக்கா. ஓகே ஓகே ஓகேப்பா. ஸோ அது மட்டும் இல்ல, அந்த சேனல் அவரு உருவாக்குனதுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா, இப்ப அவர் மேல டாப்ல இருக்காரு. கீழ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, அவர் காதுக்கு போய் சேர ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? ஸோ அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல ஏதாச்சும் ஒரு கொரீஸ் இருக்கு டீம் மூலியமா, இல்ல வெளிய சைட்ல இருந்து எதுவா இருந்தாலுமே சரவணன் சாருக்கு வந்து நீங்க அந்த இடத்துல வந்து கொரீஸ் வந்து பின் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். ஸோ அவர் வந்து எப்ப பாக்குறாரோ உங்களுக்கு அந்த இது வந்து கிளியர் பண்ணி வைப்பார். ஸோ அதுக்கு வந்து அந்த இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத தான் நானும் சொல்ல நெனச்சேன். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சப்ளிமெண்ட் ட்ரெய்னிங் வந்து நான் பேசி பார்க்குறேன். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம சண்டே அன்னைக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நம்ம டீமுக்காக. ஸோ அதே மாதிரி சொல்லுங்க. இந்த குரூப்ல நல்லா ஆக்டிவா இருக்கவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ரிவார்ட்ஸ் குடுப்பாங்க, செலக்ட் பண்ணி அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு நாலேட்ஜ் குடுக்குறோம் இல்லையா? நம்ம குடுத்த லீடரே குடுக்காம, புதுசா வரவங்களுக்கும் ஒரு டாபிக் குடுத்து, இத சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்களே கூட சர்ச் பண்ணி குடுக்கலாம். இல்ல எப்படி சர்ச் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்து, அத அவங்களோட வாய்ஸ் ஃபீட்பேக்கா வாங்கி மெர்ஜ் பண்ணி, அத நம்ம காலையில மார்னிங் நாலேட்ஜா போடலாம். நம்மளே வெளிய தெரியக்கூடாது. புதுசா வந்தவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். ஸோ லீடர்ஸ் கொஞ்சம் எல்லாருமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் வெளிய கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள நம்ம வந்து பாராட்ட பாராட்ட அவங்களுக்குள்ள இருக்க திறமை வெளிய வர ஆரம்பிக்கும். நமக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது. அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க உள்ள இருக்க திறமைய கொஞ்சம் வெளிய கொண்டு வாங்க. ஸோ இந்த ட்ரெய்னிங்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ லீடர்ஸ். விஷ் யூ வெல்.